Hello everyone, myself Saravanan from Getacharya. So இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய recruitment ONGC Oil and Natural Gas Company, one of the Maharatna company. உங்களோட PSUsல வந்து பாத்தீங்கன்னா there are 3 different category, Maharatna, Navaratna, Miniratna அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. So இதுல first categoryல வரக்கூடியது Oil and Natural Gas Company. So it's a Maharatna company. So it's a profit making company. So இந்த companiesல நீங்க போய் ஒர்க் பண்றதா இருந்ததுன்னு சொன்னாக்க definitely your salary is maybe double அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருக்கும். Starting salary itself, there is one example here. So mainly they are going to recruit the candidate for engineering and geoscience discipline. Engineering ஸ்பெசிபிக் டிபார்ட்மெண்ட் முடிச்சிருந்தாலோ அல்லது ஜியோ சயின்ஸ் டிசிப்ளின்ல நீங்க முடிச்சிருந்தாலோ நீங்க எலிஜிபிள் இங்க போட்டிருக்காங்க. கிளாஸ் 1 எக்ஸிக்யூட்டிவ் பொசிஷன் E1 லெவல் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ இதுல வந்து சிடிசி போட்டிருக்காங்க பாருங்க, 25 lakhs LPA அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இட்ஸ் அ வெரி குட் ஆப்பர்ச்சுனிட்டி பீங் அன் இன்ஜினியரிங் கிராஜுவேட் என்டரிங் திஸ் கைண்ட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி. ஜியாலஜிஸ்ட், ஸோ ஜியோ சயின்ஸ் ஸ்பெஷலைசேஷன் டிசிப்ளின் போட்டிருக்காங்க. ஸோ அவங்களுடைய எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் MSc MTech இன் பெட்ரோலியம் ஜியோ சயின்ஸ் வித் மினிமம் 60% அப்படின்னு போட்டிருக்காங்க. நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் ஆல்சோ மென்ஷன் ஹியர். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஜியோ பிசிக்ஸ் சர்ஃபேஸ் அப்படி இருந்ததுன்னா அதே மாதிரி தான். அதே மாதிரி ஜியோ பிசிக்ஸ் வெல் அப்படி இருந்ததுன்னு சொன்னாக்க அதே மாதிரி தான் பிசிக்ஸ் முடிச்சிருக்கணும். போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி இன் பிசிக்ஸ் வித் எலக்ட்ரானிக்ஸ் வித் மினிமம் 60% மார்க் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கு. ஸோ இன்ஜினியரிங் டிசிப்ளின்ஸ்க்கு எப்படி சார் போட்டிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் முடிச்சிருக்கணும். ஸோ மெக்கானிக்கல்ல வித் 60% மார்க் அண்ட் பெட்ரோலியம் இன்ஜினியரிங் கொடுத்துருக்காங்க. ப்ரொடக்ஷன் அதுல வந்து கெமிக்கல் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி ட்ரில்லிங்ல மெக்கானிக்கல் வாண்டட் கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் ஆல்சோ மென்ஷன் ஹியர், ரைட். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரில்லிங், பெட்ரோலியம் அண்ட் மெக்கானிக்கல் கொடுத்துருக்காங்க. செப்பரேட் ரெக்ரூட்மெண்ட் அண்ட் எலக்ட்ரிக்கல் ஆல்சோ இஸ் given. ஸோ பெட்ரோலியம், மெக்கானிக்கல், ரைட், எலக்ட்ரிக்கல் இஸ் வாண்டட் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ இதுக்கான டீடைல்ஸ் பார்ப்போம், யாரு இப்போ அப்ளை பண்ணணும் அண்ட் ஹவு இட் இஸ் கோயிங் டு பி ரெக்ரூட்டட் அப்படிங்கிறது. ஏஜ் லிமிட் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 26 years இஸ் அ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் ஃபார் ஜெனரல் கேட்டகரி அண்ட் +3+5 இஸ் given ஃபார் OBC and SC/ST candidates and computer based test is given. So CBT, so they are not recruiting through gate examinations, they are recruited through CBT examination followed by interview. So the CBT examinations எப்படி இருக்கும், technical session like GK, aptitude, reasoning, English இதெல்லாமே சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு CBT examination 2 hours session இருக்கும் அப்படின்னு மாதிரி. அதே மாதிரி 1:5 ரேஷியோ, ஒரு போஸ்ட்டுக்கு 5 members அப்படிங்கிற ப்ராசஸ்ல ரிட்டன் டு இன்டர்வியூ வில் பி குவாலிஃபை ஆகக்கூடிய டீடைல்ஸ் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சப்ஜெக்ட் டு GD group discussion இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. CBT score is about 85% weightage is given and the interview is about 15 marks. ஸோ டோட்டல் வெயிட்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிவைட் பண்ணி போட்டிருக்காங்க. ஸோ அதில் மினிமம் மார்க் ரிட்டன் எக்ஸாமினேஷன் CBTயில் நீங்கள் 45% மார்க்ஸ் OBC அண்ட் ஜென்ரலாக இருக்கணும். SC/ST இருக்கிற பட்சத்தில் 40 மார்க்ஸ் நீங்கள் வாங்கியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அண்ட் தென் ஃபாலோட் பை டிபார்ட்மெண்டல் கேண்டிடேட்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. டிபார்ட்மெண்ட்லேயே ONGCல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மெடிக்கல் எக்ஸாமினேஷன்ஸ் உங்களுக்கு ஃபைனலாக they used to conduct medical examinations for properly fit or not அப்படிங்கிற மாதிரியான ஒரு ப்ராசஸ் இருக்கு. ஸோ அந்த டீடைல்ஸ் போட்டுருக்கு, நீங்கள் கோ த்ரூ பண்ணி பாருங்க. CBT எக்ஸாமினேஷன்ஸ்னுடைய போர்ஷன் ஆஃப் சிலபஸ் வந்து பாருங்க, உங்களுடைய டொமைன் ரிலேட்டட், டொமைன் இன் தி சென்ஸ் யூ ஆர் தி பிலாங்ஸ் டு மெக்கானிக்கல், கெமிக்கல், பெட்ரோலியம், எலக்ட்ரிக்கல், ஜியாலஜி, ஜியோபிசிக்ஸ், அதில் ஒரு 40 questions கேட்குறாங்க. ஸோ இதில் 100க்கு 40 questions and then followed by ஜெனரல் அவேர்னஸ் இஸ் 10, ரைட். டோட்டல் 85 கொடுத்தாங்க. வெயிட்டேஜ்க்கு தகுந்த மாதிரி டோட்டல் மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. 100 இல்ல. ஜெனரல் அவேர்னஸ் 10, தென் ஆப்டிடியூட் டெஸ்ட் 25, இங்கிலீஷ் வந்து 10 மார்க்ஸ் கேட்டிருக்காங்க. CBT எக்ஸாமினேஷன் ஸோ ஆன்லைன்ல எழுதுற மாதிரி இருக்கும். அண்ட் நோ நெகட்டிவ் மார்க்கிங். ஸோ நார்மலா நெகட்டிவ் மார்க்கிங் ஸ்பெசிஃபை பண்ணுவாங்க, பட் ஹியர் இஸ் மென்ஷன்ட் அஸ் நோ நெகட்டிவ் மார்க்கிங். அண்ட் டெஸ்ட் சென்டர் இஸ் அக்ராஸ் இன் இந்தியா, மெயின்லி சென்னை. நீங்க தமிழ்நாட்டில இருந்து போறதா இருந்தா பெங்களூரு ஆர் மேபி சென்னை உங்களுக்கு நியரஸ்ட் பிளேசஸா இருக்கும். அண்ட் ஹவு டு அப்ளை ஆன் ஆர் பிஃபோர் 24th of January you have to send an application form. Only one post is you have to apply, even though you are eligible for 2 different posts, 3 different posts, right. மெக்கானிக்கலுக்கு 2-3 இது போட்டிருக்காங்க இல்லைங்களா, அதுல உங்களுக்கு உங்களுடைய போஸ்ட் நேம் அண்ட் உங்களுடைய ஏரியா ஆஃப் ஒர்க்கிங் அதை பார்த்துட்டு நீங்க வந்து அப்ளை பண்ணலாம். ஒரு போஸ்ட்டுக்கு தான் நீங்க அப்ளை பண்ணணும்னு போட்டிருக்காங்க. அதே மாதிரி 1000 rupees ஃபார் அப்ளிகேஷன் காஸ்ட் பிளஸ் GST. SC/ST no charges for sending application form. You have to conduct for CBT exam பாருங்க February. So immediately, so January நீங்க அப்ளை பண்றீங்க, immediately within 30 days you will be getting into the CBT examinations. So in that case you should prepare already prepare பண்ணிட்டு இருந்தா மட்டும்தான், இந்த மாதிரி கேட் எக்ஸாம்ஸ்க்கு பண்ணிட்டு இருந்தா தான் நீங்க வந்து ஈஸியா போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிறேன். மெடிக்கல் கண்டிஷன்ஸ் எப்படி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது வெப்சைட்லேயே போட்டிருப்பாங்க, நீங்க கோ த்ரூ பண்ணி பாருங்க. ஸோ இந்த மாதிரி மெடிக்கல் ஃபிட்டா இருந்ததுன்னு சொன்னா நீங்க வந்து நீங்க அப்ளை பண்ணலாம். ஸோ ONGC is a very good opportunities in the salary range also are nearly they are mentioned வந்து பாத்தீங்கன்னா initially they mentioned as a 25 lakhs CTC. So while entering into the concern, 25 lakhs CTC is a very big opportunity being an engineering graduate and geoscience discipline இருக்கக்கூடியவங்க. Vacancies maybe in not being more than 100 அந்த மாதிரி 50 அந்த மாதிரி எல்லாம் இல்ல, பட் இருந்தாலும் இந்த மாதிரியான ஒரு நீங்க வந்து இந்த மாதிரியான காம்படிட்டிவ் எக்ஸாம் ஓவர் தி பீரியட் நிறைய வந்துட்டே இருக்கும். ஸோ பி ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப்
continuously try to write GATE examination every year, right? With your preparation effort, right? Definitely you will get a chances to qualify these kind of examination. Wish you all the best. Thank you.